வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நான் உங்கள் கேகே. இப்போது யூனிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்கொயர் மீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர்லேருந்து எப்படி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இதை நம்ம லென்த்தை பார்க்காம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட்கட் மெத்தடு மாதிரி பார்க்க போகிறோம். அதோட அந்த ஷார்ட்கட் மெத்தடை எப்படி நம்ம வந்துச்சு அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது யூனிட் கன்வர்ஷன். இந்த யூனிட் கன்வர்ஷனில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் மீட்டர். இதை நம்ம பேசிக் வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் மீட்டர், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். இது எப்படி வருதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு அடி, அதாவது 1 feet இன்ட்டு 1 feet சேர்த்தா 1 square feet. அதாவது ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், இப்படி நம்ம அளக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? இப்போ ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதே தான் 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர், ஒரு ஸ்கொயர் மீட்டர். அதுவும் இதே கான்செப்ட் தான். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கங்கள் ஃபீட்டில் இருந்ததுன்னா ஸ்கொயர் ஃபீட்டாக வரும், மீட்டரில் இருந்தால் ஸ்கொயர் மீட்டராக வரும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட் மெத்தடு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பெருசாக பண்ணலாம். அதாவது அந்த ஷார்ட்கட் மெத்தடு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். இப்போது ஷார்ட்கட் மெத்தடில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷார்ட் மெத்தடில் இப்போது ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது அப்படின்னா இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட், அதாவது 100 ஸ்கொயர் மீட்டரை ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது என்ன வரும், எப்படி வரும்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்ம பார்க்கலாம். ஷார்ட்கட் மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர்னால், அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டர்னால் 10.76 ஸ்கொயர் ஃபீட். இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் ஈஸி. எப்படின்னு கேட்குறீங்களா? 100 இன்ட்டு, அதாவது 100 ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கான ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ? 10.76. அப்போது 100 இன்ட்டு 10.76 பண்ணால் கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ண எவ்வளோ வரும்? 1076. 1076 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் ஷார்ட் மெத்தட். இப்போது அதையே பாருங்கள். இப்போது இந்த 1076 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இல்லையா, இதை ஸ்கொயர் மீட்டராக கண்டுபிடிக்கலாம். அதாவது இதில் எத்தனை ஸ்கொயர் மீட்டர் இருக்குது அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம். எதுக்காக நம்ம இதே வேல்யூ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு இதுவும் புரிகிறதுக்காக. அதாவது நம்ம இப்போ இந்த இடத்துல வேறு வேல்யூ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் வேல்யூ வரும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்காகத்தான். இதுவும் சிம்பிள் தான். இதுக்கு அதே தான். இங்கே பாருங்கள்,
ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் 1076 ஸ்கொயர் ஃபீட்டை டிவைடட் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதே தான் 10.76 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா 100 ஸ்கொயர் மீட்டர். அப்போ இந்த இடத்துல என்ன 100 ஸ்கொயர் மீட்டர். இதுதான் ஷார்ட் மெத்தடு. இப்போது இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே ஷார்ட் மெத்தட் சொல்கிறோம் அப்படின்னா, இதை தெரியாதவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இந்த ஷார்ட் மெத்தட் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். அதாவது இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபீட்னா 12 இன்ச்சு. அதாவது இப்படி ஒரு கோடு போட்டால் அடின்னு கணக்கு, 2 கோடு போட்டால் இன்ச்சுன்னு கணக்கு. நம்ம இப்போது போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து மீட்டருக்கும் ஃபீட்டுக்கும் தானே பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஃபீட் 12 இன்ச், ஒரு மீட்டர் 3.28 ஃபீட். சரிங்களா? இந்த ஒரு மீட்டர் 3.28 ஃபீட்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த சாலை சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், என்ன சொல்லியிருக்கோம், இது 1 மீட்டர், இதுவும் 1 மீட்டர். இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா 1 × 1 ஒரு ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டரா? இப்போது 3.28 × 3.28 3.28ஐயும் 3.28ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10.7584. இதில் என்ன வாங்குவோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு மாறும். அதாவது இந்த இடத்துல 1, அதாவது 3.28 1 போட்டால் 700க்கு மேலே 800க்கு மேலே போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை 10.76, இதுதான் ஆன்சர். அப்போது ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா 10.76. இந்த 10.76 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது ஒரு மீட்டராக பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? இப்படி தான் இந்த 10.76 வந்தது. ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கான வேல்யூ இது தான். ஸோ சிம்பிள். இது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மீட்டரையும் மாற்றலாம், ஃபீட்டையும் கன்வெர்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 10க்கு 10 வால்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வரும்? 100 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? இப்போ இது எவ்வளோ ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சிம்பிள். நான் உங்களுக்கு இது நமக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், 100 ஸ்கொயர் ஃபீட் என்ன பண்ணணும்? டிவைடட் 10.76. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 9.293. அதாவது 9.300 கூட ரவுண்ட் பண்ணலாம். அது வேல்யூ கூட நமக்கு இங்கே கூடிக்கிட்டே போகும். இதுதான் ஆன்சர். அதாவது 9.25 ஸ்கொயர் மீட்டர்னு கூட சொல்லலாம். 9 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே இருக்கா? இப்போது அடுத்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மீட்டரில் எழுதலாம். 5 மீட்டர் 5 மீட்டர் 5 மீட்டர்னு எழுதி இப்போது இதை கண்டுபிடிக்கலாம். 5 × 5 25 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இது ஸ்கொயர் மீட்டர் நமக்கு தெரியும், 25 ஸ்கொயர் மீட்டர்னு. 25 ஸ்கொயர் மீட்டர் நமக்கு தெரியும் போது நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா. அப்போது 25 இன்ட்டு நமக்கு ஓகே 25 இன்ட்டு 10.76. ஸோ நமக்கு எவ்வளோ வரும்? 269. இது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள், 5 மீட்டர் 5 மீட்டர் அப்படின்னா நமக்கு ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வரும்னு. 16.4 வருமா? அப்போது 16.4 × 16.4 = 268.96. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? 269. இது நம்ம வழக்கமாக பண்ணுவாங்க, ரவுண்ட் பண்ணுறது தான் இந்த ரவுண்ட். ஸோ நமக்கு 269 ஸ்கொயர். இதுதான் இந்த ஆன்சர். ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சா? இது ஸ்கொயர் ஃபீட். இதுதான் சிம்பிள். உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் போதும். இல்லை இது தெரியும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் வச்சு ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.